எல்லாருக்கும் வணக்கம் மச்சி. இது உங்கள் கம்ப்யூட்டர் காய் theitbit.com-க்காக சரிங்களா. இன்றைக்கி நம்ம சாப்டரில் பார்க்க போகிறது வந்து HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்க்கலாம் சரிங்களா. HTML-ல எப்படி டெக்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணுறது, ஒரு ஃபாண்ட்டை போர்டில் எப்படி டைப் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ராங்காக டைப் பண்ணுறது, இல்லை இட்டாலிக்கில் கொடுக்கறது, இல்லை ஒரு அவுட்புட் மாதிரி கொடுக்கறது, சூப்பர் ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுக்கறது, இல்லை எனக்கு அது இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, இல்லை இன்சர்ட் பண்ண டெக்ஸ்ட்டு, இல்லை நான் ஒரு டெக்ஸ்ட்டை காமிச்சு அதை அழித்த மாதிரி காமிக்கணும், அதெல்லாம் எப்படி சொல்கிறது. அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபார்மேட்டிங்ஸ்லாம் இருக்குது. கொட்டேஷன்ஸ் இருக்குது, டெஃபினிஷன்ஸ் இருக்குது, அப்ரிவேஷன்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 4-5 அதுக்காக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேக் யூஸ் பண்ணுவோம். அதில் நான் இன்றைக்கி ஒரு 4-5 உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு பண்ணி காமிக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சின்டெக்ஸும் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம்ஸும் போட்டு வச்சுருக்கேன் கீழே. ஸோ நீங்கள் அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற டேக்ஸ் சரிங்களா. இந்த டேக்ஸ்லாம் நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அதில் இப்போ நான் காமிக்க போகிறது நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் இப்போ பேசிக்காக நம்ம காமிக்க போகிறேன். கீழே உங்களுக்கு இருக்கிற சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு கோடும் எப்படி அவுட்புட்டில் வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா டேக்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசம். இப்போ நீங்கள் போல்டு கொடுக்குறீங்கன்னா இங்கே போல்டு இருக்குது பார்த்தீங்களா, போல்டு ஸ்ட்ராங் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் போல்டு போல்டு, ஸ்ட்ராங் ஸ்ட்ராங். ஏன் அப்படின்னா நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி இப்போ ப்ரௌசர்ஸ் எல்லாம் போல்டுக்கும் ஸ்ட்ராங்குக்கும் ஒரே மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதெல்லாம் வேறு மாதிரி காமிக்க போகிறேன்னு ப்ரௌசர்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ உங்களோட அவுட்புட் அடிபட்டு போயிடும். நீங்கள் போல்டுக்கு ஸ்ட்ராங்குன்னு கொடுத்தீங்கன்னா அடிபட்டு போயிடும். இல்லை போல்டுக்கு நான் மாற்றிட்டாங்க, அப்போ நீங்கள் போல்டு மாதிரியே இருக்கணும்னு ஸ்ட்ராங் கொடுத்துருக்கீங்க, இல்லை ஸ்ட்ராங் மாதிரியே இருக்கணும்னு போல்டு கொடுத்துருக்கீங்கன்னா இந்த ரெண்டும் இப்போ ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அவங்க மாற்றிட்டாங்கன்னா இதாகிடும். ஏன்னா எப்பயுமே HTML-ல எந்த ஒரு டெக்னிக்கல் விஷயமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம அது கூட சேர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்படி முடியலனாலும் காமனாக யூனிவர்சலாக இருக்கிற விஷயத்தை யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. சரி, இப்போ சாப்டருக்கு வரலாம். நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வெப்பேஜ் தெரியுது இல்லைங்களா, நான் காமிக்கிறேன்ல. இது நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். காமிச்சிட்டு கீழே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சார் இப்போ வந்தாச்சு. இப்போ நான் நார்மலாக HTML இது டைப் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேராகிராஃப்குள்ளே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இல்லைங்க, ஒவ்வொன்று என்ட்ரு பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இது போல்டு டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேக் லிஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா, அதுக்கு கீழே இருக்குது. வெப்பேஜை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டேக் லிஸ்ட்டெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டேக் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். அந்த டேக் லிஸ்ட் எதுக்கு ஒர்க் ஆகுது அதோட டெஃபினிஷனும் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ அது பாருங்கள், சும்மா ஒரு வியூ பண்ணிட்டு நீங்கள் இல்லை இப்போயே உங்களுக்கு புரியும். இது ரொம்ப ஈஸியானது தான். பார்த்துட்டு அப்படி புரியலைன்னா அங்கேயும் கீழே போய் ஒரு ரெஃபர் பண்ணிக்கிங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த போல்ட் டேக் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, பி இருக்குல்ல, நம்ம ஏபி, அந்த பி அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதை எதுக்குள்ளே கொடுத்துருக்கேன்னா பேராகிராஃப்குள்ளே கொடுத்துருக்கேன். ஏன் பேராகிராஃப்குள்ளே கொடுத்துருக்கேன்னா இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தனித்தனி பேராகிராஃபாக இருந்தால் தானே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் பேராகிராஃப் வச்சுன்னா எல்லாம் லைன் பை லைன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், டிஃப்ரென்ஸ் தெரியாது இல்லையா, அதனால் கொடுத்துருக்கேன். ஸோ நான் போல்டு டேக் கொடுத்துருக்கிறதெல்லாம் பி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதோட அவுட்புட் இது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், எல்லாம் காப்பி பண்ணிட்டு நான் இன்னொரு போர்ட்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். நான் இதெல்லாம் காப்பி பண்ணிட்டேன் இல்லைங்களா. இப்போ இதை மட்டும் அழிச்சிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா பார்த்தீங்களா போல்டு எப்படி இருக்குன்னு தெரியுதா. அதே மாதிரி இப்போ நான் இது ஸ்ட்ராங் மட்டும் போடலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு
ஸ்ட்ராங் வந்துருக்கு பார்த்தீங்களா, ஸ்ட்ராங் வந்திருக்கா. ஆனால் போல்டு மாதிரியே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து எல்லோரும் ஒரே சைஸ் யூஸ் பண்ணுறதுனால அப்படி இருக்கும். ஸோ அவங்க கடைசியில் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் ஆகிடும். அதுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டு நம்ம எது யூஸ் பண்ணிக்கிறதுனா என்ன யூனிவர்சலாக நம்ம ஸ்ட்ராங் கொடுக்கணுங்கிறப்ப மட்டும் ஸ்ட்ராங் யூஸ் பண்ணிக்கலாம். போல்டுக்கு நான் ஸ்ட்ராங் மாற்றி யூஸ் பண்ணிக்கிறேன்னா அப்படி யூஸ் பண்ண வேணாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து இட்டாலிக் பார்க்கலாம். சரிங்களா, இதை நான் காப்பி பண்ணிட்டு இதை மட்டும் அழிச்சிடலாம். இது என்னென்னா அழிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் ஒரு சோம்பேறி ஒவ்வொன்றும் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படி காமிச்சிட்ருக்கேன். சரிங்களா, இப்போது இட்டாலிக் இருக்குல்ல, ஐ டேக் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஐ டேக் இருக்குல்ல. ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இட்டாலிக்கில் வந்துச்சு பார்த்தீங்களா. என்ன இட்டாலிக் டிஃப்ரென்ஸ் தெரியலையா? இப்போ நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ இது சேஞ்ச் ஆச்சுல்ல. ஸோ நான் இப்போ இட்டாலிக் கொடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அது இட்டாலிக்கில் போகிறது தெரியும். ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்க. பார்த்தீங்களா, அப்படி லைட்டாக ஆச்சுல்ல. ஸோ அதுதான் இட்டாலிக். ஸோ அந்த மாதிரி இப்போது வந்துட்டு நம்மளது எல்லாமே இருக்குது. நிறையா டேக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வசதிக்காக. எம்பைஸ்டு இருக்குது. எம்பைஸ்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே போட்டிருக்கேன்ல. இங்கே பாருங்கள், பி இருக்குது, பி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராங் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராங் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஐ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இஎம் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இஎம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கோட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்குது, சப்ஸ்கிரிப்ட் இருக்குது, சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்குது. சரிங்களா, சப்ஸ்கிரிப்ட் வந்து கீழே வர்றது நம்ம மேக்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வருது. ஸோ இப்போ இதெல்லாம் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுன்னு வச்சுங்களேன். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, எம்பசைஸ்டும் இட்டாலிக்கும் சேமாக தான் இருக்கும். ஆனால் நான் சொன்ன கதை தான், அவங்க மாற்றிட்டாங்கன்னா மாறிடும். அவுட்புட் எக்ஸாம்பிள் ஃபார் அவுட்புட்னா நீங்கள் ஒரு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதெல்லாம் வந்து பெருசாக நான் இதுதான் கொடுக்கணுமா, நான் கோடு தான் கொடுக்கணுமா, நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்தாவே இது மாதிரி தான் நான் வருது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ வந்து எல்லாரும் எல்லாத்துக்கும் தனியாக டெஃபினேஷன் வச்சு ப்ரௌசர் ரன் ஆகிறது இல்லை. சரிங்களா, அதே சமயம் நீங்கள் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு நார்மல் கோடாக டிஸ்பிளே ஆகணும்னா இந்த கோடெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் இதை அட்வான்ஸ்டாக போகும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். பேசிக் லெவல்லையும் இதை கற்று வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா, அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இதெல்லாம் வருதே நான் ஏன் கற்றுக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து நோன்றது தேவையில்லாது தானே. ஆனால் அப்படி இல்லை, இது பேசிக் லெவலில் கற்றுக்க வேண்டிய விஷயம். அதே சமயம் இதை நம்ம அட்வான்ஸ் லெவலில் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டிஃப்ரென்ஸ் தெரியுதா. நான் சப்ஸ்கிரிப்ட் கொடுத்தது வந்து கீழே வந்திருக்கு, சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுத்தது வந்து மேலே வந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி தாங்க. அதே மாதிரி கீழே நான் நிறையா டேக்ஸ் கொடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே டேக்ஸ் கொடுத்து டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி கீழே இருக்கிற டெஃபினிஷன்லாம் படித்து வச்சுக்கோங்க, முடிஞ்சால் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் அது. இந்த விஷயம் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி அந்த நிறையா இருக்கிறதெல்லாம் பார்க்க வேணான்னு சொன்னால, ஏன்னா அது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்குவீங்க. ஆனால் இது வந்து கம்மியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா நிறையா இல்லை. ஸோ ஒரு 20 இருக்கிறதே மேக்ஸிமம் தான். ஸோ அது வந்து நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அது மக்கப் பண்ணிக்கிங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமுமே நான் கொடுத்துருக்கேன் கீழே. இந்த ப்ரோக்ராம் இருக்குது, இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே பேராகிராஃப்குள்ளே தான் நான் கொடுத்துருக்கேனே, அந்த மாதிரி தான் கொடுத்துக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் அவசியம் இல்லை. நீங்கள் வெளியிலையும் கொடுத்துக்கலாம். உங்கள் டிசைன் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா, தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ theitvid.com. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் கைஸ், நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா எப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம itvid.comலேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் இல்லை, எனக்கு இந்த விஷயத்தில் இது புரியல ஹரி, இது எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். யூடியூப்லேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். நம்ம itvid.comலேயும் இமெயில் ஐடி இருந்தால் போதும், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் ஒரு தடவை லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான டவுட்டு இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும், உங்கள் ஃபீட்பேக்ஸ் எதுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்ஸ் கைஸ்.